வணக்கம். ஆ காலையில எந்திரிச்சு பத்திரிக்கைய படிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு, பரபரப்பான செய்திகள் தவிர, அதில ஏதாவது ஒரு அபூர்வமான ஒரு பாடலோ, ஒரு கதையோ, ஒரு புராண செய்தியோ, ஒரு பயணமோ பற்றி படிச்சு பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். நான் எப்படியும் ஒரு காலைல ஒரு 3 பேப்பராவது படிப்பேன். அதில இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல தமிழ் மணி, அதேமாரி ஞாயிறு மலர், தினமலர், அது மாரி இந்து தமிழ் திசை பத்திரிகை, எல்லாத்துலயும் புது புது செய்திகள் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சமீபத்தில தமிழ் மணியில சக்திவேல்ங்கிறவர் எழுதின அந்த ஒரு செய்தி பார்த்தேன். "எறும்பு பற்றி இவ்வளவு சொல்ல முடியுமா?" அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அத ஒருத்தர் தொகுத்து குடுக்குறப்ப நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ உதாரணமா, "எறும்பு ஊர கல்லும் தேயும்" இது பழமொழி. நமக்கு தெரியும். "யானை காதுல புகுந்த கட்டெறும்பு மாரி, அந்த யானைய பாடாப்படுத்துற மாரி படுத்திப்புட்டான்யா" அப்படின்னு சொல்லுவோம். இந்த எறும்பு அது அதனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அது ஊர்வன வகையைச் சேர்ந்தது. இன்னொன்னு கூட்டமா வாழும். புற்று கட்டும். இந்த எறும்புகள் எத்தகைய வகையில இலக்கியத்தில சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, ஒரு அழகான புறநானூற்று பாட்டு எடுத்து இதில மேற்கோள் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, சிறுகுடிங்கிற ஊர்ல பண்ணன் என்ற ஒரு வள்ளல் இருந்தானாம். அவனுடைய தன்மை என்ன அப்படின்னா, யார் வந்து கேட்டாலும் அள்ளி குடுப்பானாம். இப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய அவனுடைய செயல்பாட்ட அறிந்த சோழ மன்னனாகிய குளமுற்றுத் துஞ்சிய கிள்ளிவளவன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அதை தான் கண்ணார பார்த்துட்டு ஒரு ஓமை சொல்றான். பண்ணனுடைய குடியிலிருந்து பொருள்களை கொடுத்து அனுப்புறான். அதை தலையில தூக்கிட்டு பாணரும் விரலியும் புலவர்களும் தூக்கிட்டு போறாங்க. அது எது போல இருக்குன்னு கேட்டா, மழைக்காலம் வருவதை தெரிந்து கொண்ட எறும்புகள் தான் சேமித்து வைக்கின்ற உணவை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு செல்வதைப் போல அவர்கள் ஊர்ந்து செல்லுகிறார்கள். அந்த பசிப்பிணி மருத்துவனாகிய பண்ணன் வீடு எங்க இருக்கு? அனித்தோ சேய்த்தோன்னு கேட்குறான். பசிப்பிணி மருத்துவன் வார்த்தையை பாருங்களேன். ஏன் பசிய பிணியோட வச்சான்? காலையில் தான் ஏன் சாப்பிட்டா மத்தியானம் கேட்குறேன்னு கேட்க மாட்டோம். மத்தியானம் தான் சாப்பிட்டா அப்புறம் சாயங்காலம் கேட்குற, எப்பா பசி பசிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்பா. அதனால அதுக்கு பிணின்னு பேர் வச்சான். பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அனித்தோ சேய்த்தோ. அந்த புலவர்களும் மற்றவர்களும் வாங்கி செல்லக்கூடிய செய்திய அந்த புறநானூற்று பாட்டு சொல்றத பாருங்களேன். இந்த பாட்டை பாருங்களேன். "பொய்யா எழிலி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வன்புலம் சேரும் சிறு நுண் எறும்பின் சில் ஒழுக்கு ஏய்ப்ப." அதே போல தங்களுடைய காதலியோ காதலனையோ நினைஞ்சிருக்கக்கூடிய அந்த காதலர்கள் அதை வெளியே சொல்ல முடியாம எப்படி தவிப்பாங்க அப்படின்னா, இருதலை கொள்ளி எறும்பு போலன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஒரு எறும்பு மூங்கிலுக்குள்ள போகுதுங்க. மூங்கில் குழாய்க்குள்ள போயிருது. இந்த பக்கமும் நெருப்பு பிடிச்சிருச்சு, அந்த பக்கமும் நெருப்பு பிடிச்சிருச்சு. இப்ப என்ன பாடுபடும் அது? வீட்டுக்கும் தெரியக்கூடாது, ஊருக்கும் தெரியக்கூடாது. தங்களுடைய காதல் தங்களுக்குள்ள இருக்கணுங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றப்ப, இருதலை கொள்ளி எறும்பு. இருதலை கொள்ளியின் உள்ளு எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விடுதலை எனை விடுதி கண்டாய். அதே போல நெய்க்குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெய்க்குடத்தை நோக்கி எறும்பு வரும். குடத்துக்குள்ள போகாது. நான் விழுந்து இறந்து போயிடும். அதுபோல நெய்க்குடத்தை சுற்றி வருகிற எறும்பு போலன்னு சொல்லி இந்த உயிர்களையும் நம்முடைய புலன்களையும் பற்றி மாணிக்கவாசகர் சொல்றதையும் பார்க்குறோம். மெல்லெனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பு எனவே. இது தவிர நம்முடைய குமரகுருபரர் ஒரு பாட்டில் சொல்வாருங்க நீதிநீர் விளக்கத்தில், யானை சாப்பிட்றப்ப ஒரு வாய் சோறு கீழே விழுந்துட்டு அது கவலைப்படாது. ஆனால் அந்த ஒரு உருண்டை சோறு கீழே விழுந்துச்சுல்ல, அதை லட்சக்கணக்கான எறும்புகள் குடும்பத்தோடு வந்து சாப்பிடும்னு அந்த எறும்பை பற்றி சொல்கிறாருங்க. எப்படி? "வாங்கும் கவலம் ஒரு சிறிது வாய் தப்பினும் தூங்கும் களிரோ துயருறா ஆங்கது கொண்டு வரும் எறும்பின் ஒரு கோடி ஆறும் கிளையோடு அயின்றுங்கிறார். இன்னொன்று, இந்த எறும்புகள் வந்து உங்களை ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படின்னா, இதுக்கு ஒரு மொழி இருக்குமாமா. அந்த மொழி அறிஞ்ச ஒருத்தர் இருந்திருக்கிறான். பறவைகள் மொழி தெரியும்பாங்க சில பேருக்கு. இந்த எறும்பின் மொழியை தெரிஞ்சவன் பேர் யார் தெரியுமா? அசோபதியா. அவன் யார்? கைகேயினுடைய அப்பா. அந்த தான் தெரிஞ்சுக்கிட்ட மொழியை தன்னுடைய மனைவிட்டையோ மகள்கிட்டயோ சொல்லுவானா,
இப்ப இந்த செய்திய கம்பர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். "தன் மாமகனும் தானும் தரணி பெறுமாறு அன்றி என் மாமகளைக் காண் ஏகு என்றாள் எறும்பின் கதையாள்." அப்ப நம்ம சாதாரணமா எறும்புன்னு ஒரு வார்த்தையில சொல்றோம். ஆனால் அந்த எறும்புகள் அவற்றினுடைய அந்த சுறுசுறுப்பு, அவற்றினுடைய ஒழுக்கம், அவை செய்கின்ற வேலை, அவை உருவாக்கின்ற புற்று, ஏன் எறும்பு புற்றுக்குள்ள சில நேரங்கள்ல சிவபெருமான் தோன்றியிருக்கார் அப்படிங்கிறதுனால தான் எறும்பீசர்ங்கிற பேர் கூட இருக்கிறதா சொல்றோம். திருச்சி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு இல்லையா? என்ன அழகா சொன்னா, தென்காசி கோயில கட்டுறதுக்கு பராக்கிரம பாண்டியனுக்கு வழிகாட்டியது எதுன்னு கேட்டா ஒரு எறும்பு புற்று தானாம். அந்த எறும்பு புற்று வழியா அவன் போனபோது அங்க ஒரு சிவலிங்கம் இருந்ததை பார்த்து தான் அந்த தென்காசி கோயிலை கட்டுனாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதனால எறும்பு தானேன்னு நம்ம சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். எறும்பிலும் இத்தனை கதைகள் உண்டு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிலும் உற்று நோக்கினால் அரிய செய்திகள் நமக்கு கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.